உயர்த்தி ஹல்லேலூயா. கடந்த 2 நாட்களாய் ஆவியானவர் ஒரு வார்த்தையை காண்பித்து பலப்படுத்தி பேசி கொண்டு வருகிறார். அந்த வார்த்தை தான் இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாகும் பழைய ஏற்பாட்டில் 1081வது பக்கம். புதிதாய் பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன். 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். இதான் நம்பிக்கை. கர்த்தர் நல்லவர், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இன்று நீங்கள் இருக்கிற நிலையிலே உங்களால் இயேசு நல்லவர் என்று சொல்ல முடியுமானால் நீங்கள் எதை வெளிப்படுத்துறீங்க தெரியுமா? நான் அவரை நம்பி இருக்கிறேன். யாத்திராகமம் 5வது அதிகாரம் 19வது வசனம். யாத்திராகமம் 5:19. நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். ஆமென். நமக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும். நான் இந்த வார்த்தைகளுக்குள்ளே இந்த சம்பவத்தை வைத்து நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். மோசே ஆரோனை கர்த்தர் அனுப்புகிறார். மோசே ஆரோன் வந்து நிக்கிறாங்கன்னா கர்த்தருடைய ஸ்தானாபதிகளா, இப்ப தெய்வ பிரசனம் இருக்குன்னு அர்த்தம். அனுப்பப்படுகிறார்கள். பார்வோன் இடத்துல போய் சொல்றாங்க, என் ஜனங்களை போக விடு என்று. பார்வோன் வந்து முடியாதுன்னு சொல்றது மட்டும் இல்ல, வேலையை கடினமாக்குகிறான். வேலையை கடினமாக்கி வைக்கோலும் கொடுக்கவில்லை. நேற்று வர ஏற்கனவே பிரச்சனை, ஆனா அந்த பிரச்சனையில இவர்கள் பழகி கொண்டார்கள். கஷ்டப்பட்டாவது இவங்க ஒடுக்கதான் செய்வாங்க. வாழ்க்கை என்பது ஒரு பிரச்சனையில பழகிட்டோம்னா அதுல வாழ்ந்துருவோம். திடீரென்று அதுக்கு மேல பிரச்சனைன்னு வரும்போதுதான் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்பதான் இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். இக்கட்டு வந்தது. இன்னைக்கு உங்க மத்தியில பேசுகிற வார்த்தை இதுதான். இக்கட்டு வரும்போது ஒரு தேவ பிள்ளையுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போ இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். இதை பார்த்துட்டு இவங்க பார்வோன் சமூகத்தில் இருந்து புறப்படும் போது வழியில் நின்ற எல்லாரும் சொல்லுங்க, யார் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்களோ அந்த வழியில யார் நிக்கிறாங்க? அப்போ விட்டு போகல. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சரித்திரமாய் பார்க்க கூடாது. ஆவியானவர் காண்பித்து தந்தது இதுதான். இது மோசே ஆரோனுமாய் வந்து நிக்கலப்பா. மோசே வரமாட்டேன்னு தான் சொன்ன எகிப்துக்கு. கர்த்தர் தாம் நிற்கிற இடத்துல அவர்களை கொண்டு நிக்க வச்சிருக்கிறார். அதன் அடையாளம் தான். ஆம், எனக்கு 77வது இந்த வேத பகுதியில கை வச்சுக்கோங்க. 77வது சங்கீதம் 20வது வசனம். 77:20. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஆட்டு மந்தையை போல் வழி நடத்தினேன். மோசே நடத்தினாரா? கர்த்தர் நடத்தினாரா? அப்போ வழியில இங்கே மேய்ப்பராய் நிற்கிறார் கர்த்தர்.
அவர்கள் இக்கட்டு வந்ததென்று கண்டார்கள். கண்டு வரும்போது யாரையும் பார்க்கிறாங்க? மோசையும் ஆரோனையும் பார்க்கிறாங்கன்னு சொல்லணும்னா இதோட சேர்த்து சொல்லணும்னா மேய்ப்பரையும் பார்க்கிறாங்க. இந்த பக்கம் யாரை பார்க்கிறாங்க? பார்வோனை பார்க்கிறாங்க. இந்த பக்கம் யாரை பார்க்கிறாங்க? மோசே ஆரோனையும் பார்க்கிறாங்க. இந்த பக்கம் பிரச்சனையை பார்க்கிறாங்க, இந்த பக்கம் பிரசனத்தை பார்க்கிறாங்க. இவங்க கண்டு என்ன பண்ணாங்க? அடுத்த வசனம், அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசல். நம்பிக்கையற்றவர்கள் அவங்கள பிளேம் பண்றாங்க. நம்பிக்கையுடையவர்கள் இயேசு நல்லவர்னு பாடுவாங்க. இப்போ நிக்கிறோம், இந்த பக்கம் பார்வோன், இந்த பக்கம் மேய்ப்பார். இக்கட்டு வந்ததென்று கண்டார்கள். கண்டு அடுத்து யாரதான் வழியில பாக்குறாங்கன்னா அந்த இடத்துல அவர் அவைலபிளா இருக்கிறார், எனக்காக நிற்கிறார். நான் நடக்கும் பாதையில் நான் தனிமை அல்ல. அது தண்ணீர் ஆனாலும் சரி, அக்கினி ஆனாலும் சரி, என்னை பாதி வழியில விட்டு செல்ல மனிதர் அல்ல. என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஓகே, நிக்கிறாங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏன் பயப்பட? தேவரீர். அதுதான் அவர் இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை இதுதான் பார்க்கணும். இக்கட்டை கண்டார்கள், அதே கண்களால வழியில மேய்ப்பர் இருப்பதையும் பார்க்கிறாங்க. இது போதும்பா, நீங்க இருக்கிறீங்கன்னா. இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் என்ன விட்டு போயிருவீங்க, நீங்க எல்லாரும் என்னை தனியே விட்டு போகும் காலம் வரும். ஆனாலும் நான் தனித்து இரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். அப்ப ஒரு இக்கட்டு காலம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை பதறக்கூடாது. மீதி எல்லாரும் விட்டுட்டு போயிருவாங்க. இயேசுவை பிடிக்க வந்ததும் மார்பில் சாய்ந்திருந்த உட்பட எல்லாருமே ஓடிட்டாங்க. அப்ப இதுதான் உலகம். யாருமே இல்லாம தனிமையில் இருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் அனுபவிக்கிற அந்த தனிமையின் வலியை விட எல்லாரும் இருந்தும் தனித்து விடப்பட்டவர்கள் அனுபவிக்கிற தனிமையின் வலி என்பது தாங்கக்கூடாத வலி. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், என் வலதுபுறத்தை கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. தாவீதுக்கு இல்லாத குடும்பமா? சகோதரர்களே 7 பேர், அப்பா அம்மா, மனைவி, நேசித்து கரம் பிடித்த மனைவி மீகாள், மாமனார், நண்பன் என சுத்தி எல்லார். தாவீதுக்கு உறவுகளுக்கு பஞ்சமே கிடையாது. அவர் சொல்றார், பாருங்கப்பா, நான் தனித்து விடப்பட்டேன். எனக்கு மட்டும் சிறகு இருந்திருந்தா நான் பறந்து போயிருப்பேன். தனிமையின் வலி என்பது இதுதான். யாரும் இல்லாம தனிமையில் இருக்கிறவங்க உண்டு, அவங்களும் ஒரு வலியை பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்க அதுல மற்றவங்களை விட ரொம்ப பக்குவப்பட்டிருப்பாங்க, அதிகமா பக்குவப்பட்டிருப்பாங்க. இல்லைன்னா வாழ முடியாது, இந்த பூமியில நிக்கவே முடியாது. ஆனா உறவுகள் எல்லாரும் இருக்கும்போது திடீரென்று தனித்து விடப்படுகிற நிலைமை. ஆமே. இக்கட்டு வந்ததென்று அவர்கள் கண்டார்கள். பார்த்த வழியில தான் நிக்கிறாங்க மோசே ஆரோனும். அவங்க வீட்டுல போய் உக்காந்து, இல்ல என் ஆண்டவர் சர்வ வல்லவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் வனாந்திரத்தில் 40 வருஷம் நடத்தினாலும் அவரும் வனாந்திரத்தில் தான் இருக்கிறார். வாழ்க்கையில இக்கட்டு வந்தது என்று காணும்போது ஒரு தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். ஒன்று, இந்த இக்கட்டு எப்பொழுது வந்தது? ஆமென். வாசிங்கள் அப்போஸ்தலர் 7:17. வாசிங்க அப்போஸ்தலர் 7:17.
ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் போது, அப்படி என்றால் இக்கட்டு வந்ததென்று ஒரு தேவப்பிள்ளை பார்க்கும்போது அதிலே விசுவாச கண்களால் எதை பார்க்க வேண்டும் தெரியுமா? எனக்காக பல நாட்களுக்கு முன்னே, பல மாதங்களுக்கு முன்னே, பல ஆண்டுகளுக்கு முன்னே உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்ததே. நீங்க இந்த வசனத்துக்கு கீழே படிச்சீங்கன்னா அப்படியே பார்வோன் வந்து ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இக்கட்ட நாள் ஒரு தேவப்பிள்ளையின் வாழ்க்கையில வரும்போது, ஒரு தேவப்பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த காலம் வந்துட்டுன்னு அர்த்தம். முதல்ல என்ன வரணும்? காலம் வரணும். முதல்ல வேலை வர வேண்டும், அப்புறம் தான் அந்த வேலைக்குள்ளே நாம் வர வேண்டும். இயேசு அப்படித்தானே சொன்னார், இதற்காக இந்த வேலைக்குள் வந்தேன் அப்படிம்பார். அந்த காலம் வர வேண்டும், அந்த நேரம். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அப்ப ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் அதின் காலத்துல தான் செய்வார். நேரம், அவருடைய டைம் இருக்கு, அவருடைய டைம். அவர் ஒரு டைம் வச்சிருக்கும் போது நாம நேரமும் நாளும் பார்த்து செய்யறது. பாஸ்டர் 9க்கும் 10க்கும் இடையில, ஒருவேளை நான் இடையில வரலனா இந்த நேரம் கிடையாது. தேவன் கலண்டரை பார்த்துட்டு இன்னைக்கு செவ்வாய் வேண்டாம் அப்படி சொல்றவர் இல்லை. அவர் குறிக்கிறது தான் காலம். எதை எப்ப செய்யணும் அவர் காலத்தை குறிச்சிருப்பார், அவர் நேரத்தை குறித்திருப்பார். அவருடைய டைம், அவருடைய நேரம். அந்த காலம் சமீபித்த போது அப்ப ஒரு இக்கட்டு வருகிறது. ஏற்கனவே பிரச்சனை தான், ஆனா நம்ம பழகி அப்படி வண்டி போயிட்டு இருக்கு. திடீர்னு இக்கட்டு வந்ததென்று கண்டார்கள். இக்கட்டு வந்ததென்று கண்டார்கள் சொல்லும் போது எல்லாம் என் கைவிட்டு போகுது, எல்லாம் என்ன எல்லை மீறி போகுது, என் தலைக்கு மேல எழும்புது. அப்படி வரும்போது தான் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தெரியணும்னா, இந்த வழியில எனக்கான மேய்ப்பர் இருக்கிறாரா? ஆமென். அவர் இருந்தா அவருடைய கோலம், அவருடைய தடியும் தேற்றும். அதுதான் அவருடைய வார்த்தை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, காரணம் உம் குரலோ. அப்ப நான் இக்கட்டு வந்ததென்று நான் கண்டு நான் புறப்படும் போது என் வாழ்க்கை பாதையிலே ஆமென் என்னை அவருடைய கோலும் அவருடைய தடியும் தேற்றுமானால் நான் இதை எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்தது. ஹல்லேலூயா. இந்த பக்கம் இக்கட்டுன்னு பார்த்துட்டு இங்க வந்த வழியில நிக்கிறாங்க. அதான் அழகா பாடணுமே. ஆரோன் மோசே என்னும் நல்ல, பாத்தீங்களா சங்கீதத்தில் எவ்வளவு அழகா இருக்கு. அவர்களுடைய கையால் ஒரு ஆட்டு மந்தைய போல நடத்தினார். நடத்துறது அவருங்க, பேசுறது அவர்தான். அவர் நிக்க வச்சு அவர் பேசிட்டு இருக்கிறார். எல்லா மகிமையும் கனமும். ஒரு நாள் இந்த மகிமையை ஆரோனுக்கும் மோசைக்கும் கொடுத்துறாதீங்க. மகிமை யாருக்கு தான் போகணும்? கர்த்தருக்கு. ஊழியர்களை என்னைக்குமே விக்கிரகம் ஆக்கவே கூடாது. அது வெரி வெரி ராங். அது பெரிய தப்பு. அது அவங்களுக்கும் பிரச்சனை. கொஞ்ச நாள் கூட இந்த வழியில ஆரோனும் மோசையும் நிக்கட்டும். அவர் தான் செய்யறார், அவர் தான் நடத்துறார். ஆமென். சிலர் வருவாங்க, பாஸ்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மீட்டிங் முடிச்சு பேசுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் மீட்டிங்ல அவர் பேசிடுவார். மீட்டிங் முடிச்சுட்டு வருவாங்க. அது சொல்லுங்க சிஸ்டர், இதை பேசுறேன்னு சொன்னீங்கல்ல. இல்ல இல்ல இல்ல, எனக்கு தேவையானது
ஹல்லேலூயா. அவருக்கு தெரியுங்க. 99 பெருசா 1 பெருசான்னு கேட்டா 99 தான் பெருசு. ஆனா அந்த பிரதான மேய்ப்பருக்கு இந்த காணாம போன 1 பெருசு. அதான் ஆண்டவர். வழியிலே அப்ப நான் எந்த இடுக்கம் என்னை சூழ்ந்திருக்கிற வழியிலே ஆரோனும் மோசையும் நிக்கிறாங்க என்பதின் அடையாளம் என்ன? வார்த்தை. வார்த்தை. அப்போ இந்த பக்கம் பெரிய இடுக்கம் வந்தது என்று கண்டு நான் புறப்படும் போது என்னுடைய வாழ்க்கை பாதையில எனக்கான வார்த்தை வருகிறது என்றால் எனக்கு ஒண்ணு தெரியுது, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமாய். அக்கினி 7 மடங்கு அதிகரித்தது இக்கட்டான காலமாய் இருக்கலாம், ஆனால் அது தேவ சித்தம் நிறைவேறும் நேரம் என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். ஒரு வசனம் இதை தியானித்த போது என்னை அதிகமாக பலப்படுத்தினது, ஆனால் நேரம் தான். அதை நான் தொட்டுட்டா இழுத்துறோம் டைம். நீதிமொழிகள் 11:8 வாசிங்க. 11:8 நீதிமொழி. விடுவிக்கப்படுவான். நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான். அடுத்த வார்த்தை, அவன் இருந்த இடத்தில் துன்மார்க்கன் வருவான். துன்மார்க்கன் வருவான். புரிஞ்ச? அதாவது நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்தில் துன்மார்க்கன் வருவான். என்ன புரிஞ்சது உங்களுக்கு? ஆண்டவர் இது என்னன்ற ஒரு நியாயம். அவன் ஸ்தானத்தை அப்படி இல்லை. அந்த வசனத்தை திரும்பிய வாசிங்க. நீதிமான் இங்க பாருங்க, கவனிங்க. நீதிமான், இதான் பிரச்சனை. பிரச்சனை என் கையை பார்க்க கூடாது. இதான் பிரச்சனை, இதான் நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்தவன் வருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோர்தேக்காய்க்கு ஒரு இக்கட்டு இருந்தது. அந்த இக்கட்டு தான் தூக்கு மரம். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல. ஆமென். ஜீசஸ், ஜீசஸ். நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி. காரணம், இயேசு நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். அந்த தூக்கு மரத்தை யாரு செஞ்சு ரசிச்சானோ, தூக்கு மரத்தை செஞ்சு ரசிக்கும் போது மோர்தேக்காய் அழுது அழுது அழுது. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல. ஆமா, அதே துன்மார்க்கன் வருவான். தானியேல ஒரு சிங்க கவியில தூக்கி போட்டாங்க. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல. யார் யார் அவனை தூக்கி போட காரணமானார்களோ, ஓ ஜீசஸ், நமக்காய். அதான் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் பொறுமையா இருக்கிறார். ஆடட்டும், எவ்வளவு நேரம் தான் ஆடுறான் பாவம், என்னதான் பொறுமையா. அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா எனக்கு ஒருவர் உண்டு. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீங்க இருக்கிறீங்கிற நம்பிக்கையில தான் பணம் இருக்கிறேன். நீங்க இருக்கிறீங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கிறேன். பேசுங்க, ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட கனெக்ட் ஆயிட்டீங்களா? கனெக்ட் ஆனா பேசுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு அது. ஆமென். கனெக்ட் ஆகும் போது பேசிடணும். நல்ல நீங்க இருக்கிறீங்கிற அந்த நம்பிக்கையில. நல்லதான் தாவீது சொல்றாரு, எனக்கு முன்பாக குழியை வெட்டி அது நடுவிலே விழுந்தார்கள். ஹல்லேலூயா.
வேலையில உங்களுக்கு விரோதமாய் சதி செய்து உங்களை தூக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? ஒரி பண்ணாதீங்க. அந்த இக்கட்டு நின்று நீதிமான் விடுவிக்கப்படும். அவன் இருந்த இடத்துல கர்த்தர் நல்லவர். அவர் உயிரோடு இருக்கிறார். நேரம் போகிறதுனால நான் இங்க சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில இக்கட்டு வரும்போது வாக்குத்தத்தை நிறைவேறும் காலம் சமீபமா இருக்கிறது. இரண்டாவது யாத்திராகமம் 14:8-9 வாசிங்க. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்த இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு. இப்ப அந்த காலம் சமீபமாய் வருகிறது. இப்பொழுது இவர்களுக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டாகுது. இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாதாள் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோட் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார். இப்போ திருப்பி அவங்களை சூழ்ந்து கொள்றாங்க. இப்போ இக்கட்டு திருப்பி வருது. இக்கட்டு வரும்போது ஒரு தேவ பிள்ளை முதல்ல எப்படி பார்க்கணும்னா வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமாயிற்று. ரெண்டாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது இப்ப எப்பொழுது இவங்க புறப்பட்டார்கள். நம்ம எப்படி பார்க்கணும் தெரியுமா? எனக்கு ஒரு துவக்கம் உண்டாயிருக்கிறது. எனக்கு ஒரு துவக்கம். அவன் சத்ரு எப்படி சூழம் பார்க்கறீங்களா? உங்களை ஆரம்பத்திலே, அதாவது உங்களை ஆரம்பிக்க விடாமலே முடிக்க பார்க்கிறான். முதல்ல நம்மளை ஆரம்பிக்க விடாமல். அதனாலதான் ஆண்டவர் தாயின் வயிற்றில் உற்பவித்தது முதல் ஆதரவா இருக்கிறார். ஏன்னா எபிரேய பிள்ளைங்க வயிற்றுல இருக்கும், அந்த வயிற்றுல ஸ்திரீகள் வயிற்றுல இருக்கும் போதே பிள்ளைகளை சாகடிக்கிறது தான் பிசாசு பார்வோனுடைய பிளான். சரி, அது அங்கிருந்து வெளியே வந்தால் நைல் நதியில தூக்கி போடணும், இதுதான் பிளான். ஆனா கர்த்தர் நல்லவர். ஆரம்பத்துல இருந்து இவனுக்கு ஒரு லைஃபே தொடங்க கூடாது, இவன் ஆரம்பிக்கவே கூடாது, அங்க முடிக்க பார்க்கறான். அது முடியல. இப்போ ஓபன் ஆயிட்டு ஒரு புதிய துவக்கம் வந்துட்டு இங்க வாரான், கிட்ட இங்க வாரான். ஏன்னா இவன் ஆரம்பத்திலே அடிக்கணும். இப்ப ரெண்டாவது பிசாசான இக்கட்டை கொண்டு வரது நோக்கம் என்ன தெரியுமா? இவன் வளரக்கூடாது, இவன் ஓட்டம் தொடரக்கூடாது. ஆனா ஒரு தேவ பிள்ளை எப்படி பார்க்கணும் தெரியுமா? இதுதான் ஆரம்பம். எலியா முடங்கிட்டார். முடங்கணும்னு ஆண்டவர் சொல்றார், ஏய் ஹலோ, நீ செல்ல வேண்டிய தூரம், நீ ஓட்டத்தை பாரு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர். பிரியமானவர்களே, எகிப்தில இருந்த போது அடித்தானே தவிர ஒருவரையும் அழிக்கல. எகிப்தில இருந்த போதே பார்வோனுக்கு ஒரு தீபத்தை அணைக்க முடியலன்னா, அந்த அரணான கோட்டைக்குள்ள இருக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யாத்திராகமம் 14வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்க. எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் கிராமம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. அதான் கோட்டை. முடிஞ்சா சேரல, சேர விடல. எத்தனை காரியங்கள் நம்மை கிட்டினதுல, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி. இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. அவரால மட்டும்தான் இந்த பிரச்சனை என்னை சேர விடாதபடிக்கு. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் தீருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் அவன் சேர விடல. அப்ப கேட்கலாம். இப்ப பாருங்க, சுத்தி தான் நடத்தி கொண்டு வரா சிவந்த சமுத்திரத்தின் வழியா. சில நேரத்துல தேவன்
நம்மை நடத்தும் பாதை நமக்கு கடினமா இருந்தாலும் அந்த பாதையில நாம கண்டிப்பா நடக்கணும். அந்த பாதையில நடந்தால் மட்டும்தான் இன்று காண்கிற எகிப்தியரை என்ன இந்த எனக்குன்னு ஒரு தேவன் ஒரு பாதையை நியமித்திருக்கு. நான் அதுல இப்ப இந்த இஸ்ரவேலர்களுக்கு அடுத்த சந்ததி எகிப்தியரை பார்க்கல. ஆண்டவர் சுற்றி நடத்துறார். எளிதான பாதை நிறைய இருக்குது. அந்த பாதையில நடத்தினா மீண்டும் எகிப்தியரை சந்திக்க வேண்டியிருக்கும், எகிப்தியர்கிட்ட சண்டை போட வேண்டியிருக்கும், எகிப்தியருக்கு பிடியில் அகப்பட வேண்டியிருக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம நடந்துரு. ஆமே, கொஞ்சம் ஆண்டவர் அதான் சொல்றார், இன்று காண்கிற எகிப்தியரை. அப்போ ஒரு நடத்துறார், சுற்றி நடத்துறது அவருக்கு தெரியுது. இவன் காலெல்லாம் தளருது, இவெல்லாம் சோர்ந்து போறான். ஆனாலும் என்னை கம்பல் பண்ணி நடக்க வைக்கிறார். எதுக்கு? சில காரியங்களை நான் பார்த்து பார்த்தே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கண் விழித்தா பிரச்சனை, வீட்டை விட்டு இறங்கினா பிரச்சனை. நிறைய வருஷம் 430 வருஷம் பார்த்து 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 சகிச்சு 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 வேதனை அனுபவித்து அழுது அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்து ஒரு புதிய ஆமென் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் 13வது வசனம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். தேவன் என்னை ஒரு பாதை, ஆக்சுவலா நம்ம ஒரு லைஃப், எல்லாருமே ஒரு லைஃப் நம்ம விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம இருதயத்துல ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துட்டே இருக்கும். நிறைய வெட்டி திருத்தெல்லாம் இருக்கும், அது வேற. ஆனா ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். ஆண்டவர்கிட்ட வைக்கிற ஜெபமும் அப்படிதான். ஆண்டவரே ஒரு 5 கண்டிஷன், ஆண்டவரே அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணியிருந்தா நம்ம கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிருக்கும். அப்ப தேவன் இன்னொன்னு வச்சிருக்கிறார். அது இது சிலருக்கு கொஞ்சம் சிங்க் ஆகும், நிறைய செட் ஆகாது. அப்போ நம்ம தேவன் வச்சிருக்கிற லைஃபை நம்ம தெரிந்தெடுக்க நம்ம என்ன பண்றோம், இதை பலிபீடத்தில் வச்சு எரிக்க விட்டு கொடுத்துட்டு நம்ம போகிறோம். போகும்போது ஆண்டவர் நம்ம என்ன நினைப்போம், அப்போ ஆண்டவருடைய வழிகள் நம்ம நினைக்கிறதோட ரொம்ப சூப்பரா இருக்கும் நினைச்சு போகும்போது ஆரம்பமே வனாந்தரமா இருக்கும், மாறா இருக்கும், சூர் இருக்கும். சூர்னா அங்க ஒண்ணுமே இல்லை, மாறானா இருக்கிறது எப்படிதான் இருக்கு. சில சொல்ல எனக்குன்னு ஒண்ணு வந்துச்சே, இருக்கிறது எப்படிதான் இருக்கு. ஆனா நீங்க இது பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருந்துட்டே இருக்கும், ஒரு தீர்வு இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் கடந்து 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 தான் போயிட்டு இருக்கிறாங்க. சில கடினமான சூழ்நிலை தேவன் அனுமதிக்கும் போது இந்த மாற அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில வரல. இல்ல, நகோமி ஒரு லைஃபை தெரிந்தெடுத்தா அவ வாழ்க்கை முழுவதுமே மாறான்னு தான் இருந்துச்சு. திருப்பி அவருடைய பாதையில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாறுச்சு. ஆனா தேவன் நியமித்த பாதையில எகிப்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, சூருக்கு ஒரு முற்றுப்புள்ளி, மாறாவுக்கு ஒவ்வொரு, அதாவது எந்தெந்த விஷயம் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நினைக்கிறோமோ அந்தந்த பாதையில நம்மை கொண்டு போய் அதற்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்து நம்மை முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறார். அவருடைய நடத்துதல் என்பது எவ்வளவு ஆச்சரியம். ஹல்லேலூயா. அதனால இக்கட்டு வரும்போது கல்லறையை பத்தி பேசாதீங்க. இங்க ஜனங்க என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க, எகிப்தில் எங்களுக்கு கல்லறை இல்லைன்னா அங்க போனாலும் எங்களுக்கு குடும்ப கல்லறை இருக்கு, பேசாம இங்க கொண்டு வந்து இந்த வனாந்தரத்துல. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னைக்கும் அணைய வேண்டிய தீபத்தை அணைய விடாம பொத்தி பொத்தி பாதுகாத்து இதுவரை கொண்டு வந்தது என்னை ஏமாத்துறதுக்கு கிடையாது.
வெட்கப்பட்டு போக விட மாட்டார். வாழ்க்கையில இக்கட்டு வரும்போது புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இப்பதான்ப்பா ஆரம்பிக்க வச்சீங்க, இப்பதான்ப்பா ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆமென். அவர் அதனாலதான் கேட்க வைக்கிறார். ஆமென். நேரம் போனதுனால மூணாவது சொல்லி செபிக்கிறேன். இந்த ஆரம்பம் இருந்துச்சுன்னா நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணுவீங்க. கோலியாத்தை தாவீது ஃபேஸ் பண்ண காரணம் அதுதான். ஏன்னா இப்பதான் நான் புதுசு, இந்த விசுவாச பாதைக்கு நான் சொல்லுங்க புதுசு. விசுவாசத்துக்குள்ள வராம இருக்க வைக்க என்னெல்லாம் பாடுபடுத்தினான். இந்த விசுவாசத்துக்குள்ள வராம இருக்க, எகிப்திலே கதையை முடிக்க, தேவன் அறியாமலே உன் வாழ்க்கையை முடிக்க வைக்க எத்தனை எத்தனை வந்தாச்சு. வந்ததோட இந்த விசுவாசம் ஆரம்பத்திலேயே முடிக்க வைக்க என்னெல்லாம். இப்ப இந்த ஓட்டம் போயிட்டு இருக்கு. சிலரை கொண்டு வந்துட்டா, சிலருக்கு துவக்கத்தை கொடுக்கிறார். இப்போ சமீபமா ஜனங்க வராங்க. சமீபமா வராங்கன்னா மோசே, யோசுவா, காலேப் உட்பட கூட சிலரை வேவு பார்க்க அனுப்புறார். கானான போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வரும்போது இப்போ என்ன ஆயிட்டு, பக்கத்துல வந்தாச்சு. பார்த்துட்டு வரும்போது கூட இருக்கிற 10 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதை சுத்தி ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க, அவர்கள் நம்மை விட பலவான்களா இருக்கிறாங்க. அடுத்த இக்கட்டு, அடுத்த இக்கட்டு. முதல்ல இவங்களை சுத்தி பிரச்சனை இருந்துச்சு, இப்ப பிரச்சனை இவர்களுக்கான நன்மையை சுத்தி இருக்கு. ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? என்னாகமம் 13வது அதிகாரம் 14வது அதிகாரம் நீங்க வீட்டுல போய் படிச்சிருங்க, நேரம் இல்லாததுனால நான் சொல்றேன். முதல்ல பிரச்சனை இஸ்ரவேலரை சுத்தி இருந்துச்சு. யார் இருந்தா? எகிப்தியர் இருந்தாங்கல்ல. எகிப்தியர் இருந்து விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டிருந்தான். இப்ப அந்த பிரச்சனை முடிச்சிட்டு வெளியே வந்தா பிரச்சனை இப்ப எதை சுத்தி இருக்கு? இவர்களுக்கான நன்மையை சுத்தி இருக்கு. என்ன சுத்தி இருந்த பிரச்சனையிலிருந்தே என்ன கர்த்தர் கொண்டு வருவார்னா, அவருக்கு எதுங்க பெருசு? என்னையே கர்த்தரால இந்த கட்டிலிருந்து விடுவிக்க முடியும்னா எனக்கான நன்மையை ஈஸியா எடுத்து தருவார். அதுதான் இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 13வது அதிகாரம், அதை எளிதில் ஜெயிக்கலாம் சொல்லுவார்ல. 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிது. நம்ம எதை கடினம் நினைக்கிறோம் தெரியுமா? ஒரு நன்மையை வாங்குறத கடினம் நினைக்கிறோம். ஆனா எது கடினம் தெரியுமா? எது எந்த மனுஷனுக்கு முடியாதது தெரியுமா? ரட்சிப்பு. நம்ம ஒரு நன்மைக்காய் காத்திருக்கிறோம். அது ஒரு வேலையா, திருமணமா, குழந்தை பாக்கியமா, ஏதோ ஒண்ணு. எங்க பாவ குழியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, அடிமைத்தன கட்டிலிருந்து என்னை விடுவித்தது கடினமா, அல்லது இந்த பூமியில நான் அனுபவிக்கிற ஒரு நன்மையை எனக்கு தருவது கடினமா? எது கடினம்? எந்த பாதாளத்தின் வல்லமைக்கு என்னை அவரால் தப்புவிக்க முடியுமானால், இந்த பூமியில நான் சுதந்திரிக்கும்படியான காரியத்தை எத்தனை பேர் சூழ்ந்திருந்தா என்ன, எத்தனை இக்கட்டு வந்தா என்ன, என் தேவனால் அதை எனக்கு தர முடியும். யோசுவாவையும் காலேபும் அப்படி பார்க்கிறாங்க. நாம எப்படி பார்க்கிறோம்? என்னை ரட்சித்தாரே, தன் சொந்த குமாரன் என்ன என்று பாராம அவரையே தந்தவர், இதெல்லாம் தராம இருப்பாரான்னு கேட்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை சொல்லணும், ஈஸி. சொல்லுங்க. இங்க இருந்து வரவே இல்லை. சொல்லுங்க, ஈஸியா கிடைக்கும். ஆண்டவரே, நான்லாம் ரட்சிக்கப்படுவேனா நினைக்கவே இல்லப்பா.
ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தூரமா இருந்து. இப்போ எங்க அப்பா அம்மா வந்து பாஸ்டர், எங்க அப்பாவுடைய ஃபேமிலி தேவன் அறியாத குடும்பத்தில் உள்ளது. அப்போ அவங்கள தேவன் ரட்சித்து கொண்டு வந்து அந்த குடும்பத்தில், தேவன் அறியாத குடும்பத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் டைமா ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவன் குடும்பத்தில் இவங்க தான் முதல் கிறிஸ்தவளா இருப்பாங்க. அதையே அவர் செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் காலைப மாதிரி சொல்லுங்க, ஈஸியா. நீ ரொம்ப என்ன ட்ரை பண்ணாலும் நான் என்ன நம்பல. ஏன்னா இயேசு எனக்கு நல்லவர். உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக, ஒரு தானிய விஷயத்துல கூட கர்த்தர் கவனமா இருக்கிறார்னா வாழ்க்கை விஷயத்துல விட்டுருவாரா ஆண்டவர்? விடமாட்டா. வேதம் சொல்லுகிறது 107வது சங்கீதம் அதனுடைய 28 முதல் வேகமாய் வாசிங்க, ஜெபிக்கலாம் 30 வரை. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். இக்கட்டுக்கு என்று அல்ல, இக்கட்டுகளுக்குன்னா எந்த பிரச்சனைக்கும் நீ ஒன்னே ஒண்ணு செய், நோக்கி கூப்பிட்டு, அவ்வளவுதான். அப்பான்னு கூப்பிட்டு அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கொந்தளிப்பை என்ன செய்கிறார்? அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில், இந்த வார்த்தைகளை நல்ல தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கவனிச்சீங்களா இந்த வார்த்தையை? நாம ஒரு துறைமுகத்தை நாடி இருக்கிறோம். ஆனா அங்க கொண்டு போவதுக்கு முன்னாடி இங்க என்னை தேவன் சந்தோஷப்படுத்துவார். என் வாழ்க்கையில் இன்னைக்கு சில கொந்தளிப்பு இருக்குது, அலை அடிச்சிட்டு இருக்கு. ஆனா நான் அவரை பார்க்கிறேன், நான் அவரை நல்லவர்னு சொல்றேன், நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன். அவர் என்ன செய்கிறார்னா அமைதலை உண்டாக்கி, எந்தெந்த விஷயத்துல என் வாழ்க்கையில கொந்தளிப்போடு என் வாழ்க்கை முடியுமானா நான் சந்தோஷமா என் ஓட்டத்தை முடிக்கலன்னு அர்த்தம். நான் ஏங்கி முடிச்சிட்டேன் அல்லது அழுது முடிச்சிட்டேன் ஏதோ ஒரு வகையில. ஆனா இங்க பாருங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னா அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷம். அதான் ஒரு நிறைவு. ஓகே, வாழ்க்கையை குறித்த ஒரு நிறைவு, குடும்பத்தை குறித்த ஒரு சமாதானம், பிள்ளைகளை குறித்த ஓகே ஓகே இந்த அமைதிய. அதனாலதான் பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கையில கம்பீரிக்கிறார்களாம். கடந்த நாளில் ஒரு தாயாருடைய மரணம். ஆமே, அவங்க கீழே விழுந்துட்டாங்க. உடனே வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டல் போகும்போது வேணாம் ராஜ்யத்துக்கு போற டைம் ஆச்சுட்டாங்க. இருந்தாலும் தூக்கிட்டு போறாங்களாம். கடைசியில் அவங்க சொன்னது மாதிரி ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தாங்க. எப்படி கர்த்தர் தந்த அந்த இப்ப ரீசெண்டா ஒரு சாங் போட்டோம், என் உள்ளம் உம் அன்பை பாடி பாடிட்டே போயிட்டாங்க. என் நாவு உம் நாமம் போற்று, இந்த 2 லைன் அப்படி பாடிட்டு அது ஒரு அமைதி. பாத்தீங்களா? அமைதி பாத்தீங்களா? இதுக்கு யாரு வேணும் தெரியுமா? உன்னை கைப்பிடிச்சது சும்மா ஒரு சீசனுக்கு நடத்திட்டு நம்ம கைப்பிடித்தது ஏதோ சர்ச்சில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இல்ல, அங்க கொண்டு போய் சேர்க்கிறது. ஆமா, இந்த அமைதல் கோடீஸ்வரனுக்கு கிடைக்காது. கோடி கோடியா பணம் வச்சு அவனுக்கு இருக்கிற அமைதி. பஸ்ல ஒரு ஆள் தூங்காம இருக்கிறாங்க, ஒரு ஆள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு தேவையான பணம் இருக்கு, தூங்காம இருக்கிறவனுக்கு இப்படிதான். நம்ம சர்ச்சுக்கு வேன் வாங்க ஒருத்தர் அனுப்பி விட்டுருந்து கேஷ் கொடுத்து, கூட 2 பேர் போனாங்க. இவருக்கு கேஷ் இருக்கனால இவருக்கு தூக்கமும் வரல. சின்ன ஏதாவது வெளியே ஹார்ன் சவுண்ட் கேட்டாலும் இப்படி எழும்பி, ஏன்னா அது பத்திரமா 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 கொண்டு போய் சேர்த்துடணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இது இருந்தா இல்ல. ஒரு அமைதல் வாழ்க்கையில் எப்போ வரும் தெரியுமா? எத்தனை ஆண்டு
என்னை நடத்தின என் கர்த்தர் என் பிள்ளை கூடயும் இருக்கிறார், என் தலைமுறை கூடயும் இருக்கிறார். அவர் நடத்துவார். நான் என்ன அவரை சார்ந்திருக்க வச்சது மாதிரி என் பிள்ளைகளையும் சார்ந்திருக்க வைக்கிறார். ஒரு அமைதலை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அப்ப தேவன் என்ன பண்ற பாருங்க. இங்க வந்து எந்த காரியத்தை நினைச்சு நான் அழுதானோ அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட வைத்து நாடின துறைமுகத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். அங்க போகும்போது இப்படி பாடிட்டு தான் போனோம். உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தா நீர் போதும். அந்த உங்கள் அங்கலாய்ப்பை கர்த்தர் அறிவார். ஆண்டவருக்கு தெரியுங்க உங்க இருதயம், உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். கர்த்தர் நடத்துவா. வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் மனதார சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எல்லாரும் அப்படி எழுந்து நின்று அவர் நல்லவர்னு ஒரு 5 நிமிஷம் பாடி செவிச்சு முடிக்கலாமா? எஸ் கொடு. ஓ அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லா சிரிச்சுட்டே பாடலாமா சந்தோஷமா? அவர் கிருபை, glory, அவர் நல்லவர். புரமா கலரா ஹந்தரா சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். இயேசு நல்லவர், தேவ கிருபை, தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை, அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிபோர். இயேசுவை போற்றி ஆமென். அவரை போற்றி ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாருடைய கண்களை மூடி. எகிப்தின் பிடியிலிருந்து நம்மளை கொண்டு வந்துட்டார். ஆண்டவரே, எனக்கென்று நீங்க தந்த நன்மை, எனக்கு வர வேண்டிய நன்மை இவங்க பிடியில இருக்குப்பா அப்படின்னு ஏக்கத்தோடு வலியோடு இருக்கிறீங்களா? இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இது உங்களுக்கு ரொம்ப எளிதான காரியம் ஆண்டவர். இப்ப பேசுங்க ஆண்டவர்கிட்ட. விடமாட்டோம், தரமாட்டோம், முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஆண்டவரே, என்னையே நீங்க கொண்டு வந்துட்டீங்க, ஒரு அமைதலை நான் பார்க்க வேணும். என் வாழ்க்கை கொந்தளிச்சு. ஆமென். ஆண்டவர், இந்த வார்த்தையை, இந்த செய்தி ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்படி ஒரு பிரேயரை நான் யோசிக்கல. ஆனா ஆண்டவர் இப்போ ஜெபம் பண்ண வைக்கிறார். உங்களுக்கான நன்மை, ஏன்னா அவர் நீதி உள்ளவர். இது உங்களுக்குரியது. அந்த நிச்சயம் இருக்குதா? இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்பி சிலர்கிட்ட உங்க மொத்த சம்பாத்தியத்தையும் கொடுத்திருப்பீங்க, ஒரு இக்கட், அவங்களுடைய ஒரு இக்கட்டு காலத்துல. அதுக்கப்புறம் இப்போ உங்ககிட்ட இருந்து வாங்கவே இல்லைன்னு சொல்றாங்களா? தரலாம் முடியாதுன்னு சொல்றாங்களா? ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கான நன்மையை ஏத்திய ரெபோசியர்லாம் சூழ்ந்திருக்கிறதை பார்த்து, ஐயோ அவங்க எங்களோட பலவான், அது முடியாதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் நல்லவர். காலைவ மாதிரி சொல்லுங்க, அது ஈஸியா கிடைக்கும். காலை ஒன்னே ஒண்ணுதான் சொல்றது, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தா அது கிடைக்கும். Thank you Holy Spirit. Thank you Jesus. ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இதை சாட்சியாய் சொல்ல வைப்பா. ஆண்டவரே, ரட்சிப்புக்கும்
எனக்கும் தூரமா இருந்துச்சுப்பா, அப்படிப்பட்ட என்னையே ரட்சித்தீங்களே ஆண்டவரே. இதெல்லாம் உங்களுக்கு எளிதான காரியம்ப்பா, இதெல்லாம் உங்களுக்கு எளிதான காரியம். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. அவர் ஒரு சந்தோஷப்படுத்தி தான் ஆடின துறைமுகத்துக்கு அமைதல் உண்டானது நிமித்தம் அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன செஞ்சா சந்தோஷம் உண்டாகும். அமைதல் உண்டானது நிமித்தம் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். எல்லா இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி மீட்பாராக. அப்படியே 2 கைகளை உயர்த்தி, அப்பா உங்களை நம்பி இருக்கிறேப்பா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை பெரியதப்பா. எங்களை கிருபையா உங்க சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீரே. ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கேட்க வைத்தீரே. நன்றி. அநேகருக்காக ஜெபிக்க வச்சு எல்லாம் நீங்க செய்றீங்கப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, உம்மை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு எங்க வாழ்க்கையில் நீர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்ததென்றும் ஆண்டவரே, அதை நோக்கியுள்ள பயணம் துவங்கினதென்று, அந்த வாக்குத்தத்தத்தை அடையும் நேரம் வந்ததென்று இந்த நாளில் ஒரு புறத்தில் சத்துரு இக்கட்டுகளை கொண்டு வரும்போது அதன் மறுபக்கத்தை இந்த நாளில் எங்களுக்கு காண்பித்து தந்து எங்களுடைய மங்கி இருக்கிற விசுவாசத்தை மீண்டும் எரிய வைத்து தொடர்ந்து ஓடும்படிக்கு பரலோக பலனை எங்களுக்கு கிருபையாய் தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கண்ணீரோடு உங்க சமூகத்தில் விண்ணப்பங்கள் வைத்த உண்டு. செய்தி வரும்போதே அழுகை அடக்க முடியாம கர்த்தர் என் இருதயத்தை அறிந்து என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று இருந்த இடத்துல தூரத்திலும் சமீபத்திலும் கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா. நீங்க இருக்கிறீங்க அரணான கோட்டையாய். அது போதும்பா. 2 கைகளை உயர்த்தி கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும். சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியா கொண்டு வாங்க. எல்லா மகிமை கணம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென்.